இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேசி விலாகர் ஏகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் அதை சுற்றி உள்ள ஒரு சில மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு 5 டேஸ் ட்ரிப்பு போட்டால் எப்படி இருக்கும், அது என்னென்ன ஊருக்கெலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு இது போட்டு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வந்து பல ஊர்களுக்கு போட்டிருக்கேன். இல்லை கோயம்புத்தூர் ட்ரிப் பிளான் 1 for 5 days. இது வந்து கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் செட் ஆகுமா அப்படின்லாம் இல்லைங்க. பக்கத்தில் உள்ள ஒரு சில மாவட்டங்களுக்கும் செட் ஆகும். கேரளாவோட ஒரு சில மாவட்டங்கள் பார்டரில் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா ஏற்கனவே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிறனாலும் சரி கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேயா? சரி, வந்து அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த 5 நாளுக்கும் என்னென்னக்கு எங்கெங்கே போகலாம் அப்படிக்கும் வரிசையாக சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சென்னையிலேருந்து ஒரு 5 டேஸ் ட்ரிப் பிளான் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அது என்னாச்சுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் அதை ரெக்கார்டே பண்ணேன். இனிமேல் தான் போடணும். அதுக்கப்புறம் இது வரும். அதே மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்காரங்க எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிற பற்றி அடுத்தடுத்து வீடியோக்களில் வரும். நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊருக்காரங்க வந்து அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை எந்த ஊருக்காரங்களுக்கு அதிகமாக லைக் விழுந்திருக்கோ, அந்த ஊர்லேருந்து ஒரு 5 டேஸ் ஆர் 3 டேஸ் ட்ரிப் பிளான் வந்து நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள். இந்தியா தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் இவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லாவே பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் கேரளாவோட திரிசூர், பாலக்காடு இந்த 2 மாவட்டக்காரங்களுக்கும் இந்த வீடியோ நல்லாவே பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவோட சாம்ராஜ்நகர், மைசூர் இவங்களுக்கும் இந்த வீடியோ பெர்ஃபெக்டாக பொருந்தும். நான் சொன்ன அந்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நான் சென்னைக்காரங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதில் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் வந்து அந்த ரைட் பிளான் 1ல் இருந்துச்சு. அடுத்தடுத்த ரைட் பிளானில் வந்து மற்ற ஊர்லாம் வரும், பக்கத்து ஸ்டேட்லாம் வரும். இந்த கோயம்புத்தூர் ரைட் பிளான் 1ல் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு 3 ஸ்டேட்டில் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் 5 நாளில். இல்லை முக்கியமாக வந்து நான் வந்து ஊர் பேரை சொல்லுவேன், இடங்களை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஊர் அப்படின்னா அங்கே என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்துக்குங்க ஒவ்வொரு ஊருக்கும். டே 1 கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீடு எங்கே இருக்கோ அங்கே இருந்து டேரெக்டாக ஊட்டிக்கு மேப் போட்டுருங்க. ஓகேவா? மொதல் நாள் வந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போக போகிறோம். காலையில் ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டில் வண்டி எடுத்திங்கன்னா 9 மணிக்கெல்லாம் போய் ஊட்டியை ரீச் பண்ணிடலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு வண்டி எடுத்திங்கன்னா போகிற வழியில் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோனை போட்டு மரியாதையாக வந்து ஜாயின் பண்ணிக்கிடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மறக்காமல் கூட்டிக்கிட்டு நேராக மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து டேரெக்டாக ஊட்டி போயிருங்க. கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டரில் அந்த ஊர் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த ஊரில் உங்களுக்கு என்னென்ன இடம்லாம் தெரியுதோ, நீங்கள் ஏற்கனவே வந்து பார்க்காம இருக்கீங்களோ எல்லாத்தையும் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நைட்டு வந்து ஊட்டியிலே ஸ்டே பண்ணிடுங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து டே 2 வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு கேரளாக்குள்ளே போக போகிறோம். ஓகேயா? இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து ஊட்டிலேருந்து பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது உங்களுக்குலாம் தெரிஞ்சு தானே, வயநாடு. காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு உள்ளேயே நீங்கள் வந்து ஒரு 118 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வயநாடை போய் அடைஞ்சிடலாம். இதுக்கப்புறம் வயநாட்டில் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் பண்ணிக்கிட்டு பல இடங்களை ரசிச்சுக்கிட்டு அன்றைக்கி ஒரு ஓரளவுக்கு ஓட்டிட்டு இதுக்கப்புறம் வயநாட்டில் ஒரு சீப்பான ரூமை பார்த்து போய் தங்கிடுங்க. டே 3 எங்கேன்னா கேரளாவிலேருந்து அப்படியே ஒரு ரைட்டில் ஒரு டேர்னை போட்டு கர்நாடகாவுக்குள்ள வண்டியை விட்டுருங்க. இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் எதுனா வயநாட்டிலேருந்து கூர்க். எனக்கு வயநாட்டில் ஒரு நாள்லாம் பத்தாதுடா அப்படின்னு நினச்சிங்கன்னா டே 3லேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மதியம் வரைக்கும் வயநாட்டிலே செட்டில் ஆயிருங்க. இதுக்கப்புறம் மதியம் நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு 12லேருந்து 1 மணிக்கு வண்டி எடுத்தால் கூட போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 119 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா மடிக்கேரி அதாவது கூர்கை நீங்கள் அடைஞ்சிடலாம். குறிப்பாக சொல்லணும்னா கேரளா ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு ஹில்ஸ் ரோடு. வழி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்க, இதுக்கப்புறம் டே 4 ஃபுல்லாக கூர்கில் நல்லா என்ஜாய் பண்ணி தீர்த்துட்டு டே 5க்காக ரெடியாக இருங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் டே அண்டு 5th டேயான 5வது நாள் என்ன பிளான்னா, கூர்கில் வண்டி எடுத்து மைசூர் வழியாகவும் திம்பம் வழியாகவும் போய் கொடிவேரியில் நல்லா குளிச்சுட்டு நேராக உங்கள் ஊரை பார்த்து போயிருங்க. ஒரு 6 மணிக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு உள்ளேயே நீங்கள் வந்து மைசூருக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றலாம். கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் மைசூர்லேருந்து கிட்டத்தட்ட 183 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திம்பத்தோட 27 ஹேர்பின் பெண்டையும் கடந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு உள்ள கொடிவேரிக்கு போயிடலாம். அங்கே போய் கொடிவேரியோட க்ளோசிங் டைம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா போய் ஆட்டம் ஆடிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நேராக உங்கள் ஊரை போய் சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள்லேருந்து அந்த 5 டேஸ் ரைடை பற்றி நீங்கள் இன்ஸ்டா, யூடியூப் இல்லை வாட்ஸ்அப்னு போட்டு தீர்த்துட்டு அடுத்த பிளான் எப்போ அப்படிங்கிறது ரெடியாக இருங்க. கலெக்ட் மெமரிஸ், ஷேர் ஹாப்பினஸ்.
ஓகேங்க. இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து ரைட் பிளான் 2, 3, 4 வந்து நான் வந்து கோயம்புத்தூருக்கு வரும். இதை விட அங்கேயும் சொல்லி அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிப்போம். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அதில் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, இதே மாதிரி பல வீடியோக்கள் இந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். மறந்துடாமல் வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளையும் வாழ வைங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.